ஐபிஎல் 2026 வைபவ் சூரியவன்சி அள்ளிய கோடிகள் வருமானம் எவ்வளவு என்பதை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். நடந்து முடிந்த 2026ஆம் ஆண்டிற்கான இந்தியன் பிரீமியர் லீக் அதாவது ஐபிஎல் கிரிக்கெட் தொடர் ரசிகர்களுக்கு பல்வேறு சுவாரஸ்யங்களையும் திருப்பங்களையும் கொடுத்துள்ளது. இந்த சீசனில் இறுதிப் போட்டியில் குஜராத் டைட்டன்ஸ் அணியை வீழ்த்தி ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி தங்களது சாம்பியன் பட்டத்தை தக்க வைத்துக் கொண்டது. அதே நேரத்தில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி இந்த முறை இறுதிப் போட்டிக்கு கூட தகுதி பெறவில்லை. இருப்பினும் இந்த 2026 ஐபிஎல் தொடரானது ஒட்டுமொத்த கிரிக்கெட் வரலாற்றிலும் ஒரு புதிய மைல்கல்லாக பார்க்கப்படுகிறது. அதற்கு காரணம் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியின் விளையாடிய 15 வயதே ஆன இளம் அதிரடி வீரர் வைபவ் சூரியவன்சி நிகழ்த்திய அசாத்திய சாதனைகள் தான். இந்த சீசனில் முழுவதும் தனது அசாத்திய பேட்டிங் திறமையால் ஒட்டுமொத்த கிரிக்கெட் உலகின் கவனத்தையும் தன் பக்கம் ஈர்த்தார் வைபவ் சூரியவன்சி. ஒரு முதிர்ந்த வீரரைப் போல மைதானத்தில் நாலாபுறமும் சிக்சர்களை பதற்க விட்ட இவர் நடப்பு சீசனில் ஒட்டுமொத்தமாக 776 ரன்களை குவித்து புதிய சாதனை படைத்துள்ளார். இதன் மூலம் இந்த ஆண்டுக்கான மதிப்புமிக்க ஆரஞ்சு தொப்பியை அவர் தனது வசப்படுத்தியுள்ளார். ஐபிஎல் வரலாற்றிலேயே மிக குறைந்த வயதில் ஆரஞ்சு தொப்பியை வென்ற வீரர் என்ற வரலாற்று சாதனையும் வைபவ் சூரியவன்சி பெற்றுள்ளார். கடந்த ஆண்டு நடைபெற்ற ஐபிஎல் மெகா ஏலத்தின் போது ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி இவரை வெறும் 1.1 கோடிக்கே வாங்கியது. அப்போதே ஒரு சிறந்த தேர்வாக பார்க்கப்பட்டது. நடப்பு சீசனிலும் அதே 1.1 கோடி ரூபாய் ஒப்பந்த தொகைக்கு அவர் தக்க வைக்கப்பட்டார். ஆனால் ஒப்பந்த தொகை குறைவாக இருந்தாலும் இந்த சீசனில் அவர் பேட்டிங் காட்டிய அதிரடி மற்றும் வாங்கிய விருதுகள் காரணமாக அவரது உண்மையான ஒட்டுமொத்த வருமானம் பல மடங்கு எகிரியுள்ளது. அகமதாபாத்தில் உள்ள நரேந்திர மோடி மைதானத்தில் நடைபெற்ற பிரம்மாண்ட இறுதிப் போட்டிக்கு பிறகு ஐபிஎல் 2026 விருது வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் சீசனின் மிக மதிப்புமிக்க வீரர் என்ற உயரிய விருது வைபவ் சூரியவன்சிக்கு வழங்கப்பட்டது. இது தவிர இன்னும் பல முக்கிய விருதுகளை அவர் தட்டி சென்றார். இந்த தொடரில் மிக சிறந்த ஆட்டக்காரராக தேர்ந்தெடுக்கப்பட்டதாக அவருக்கு 15 லட்சம் ரூபாய் ரொக்க பரிசு வழங்கப்பட்டது. இந்த தொடரில் அதிக ரன்கள் அதாவது 776 ரன்கள் குவித்ததற்காக 10 லட்சம் ரூபாய் பரிசு தொகை வழங்கப்பட்டது. மேலும் அதிவேகமாக ரன்களை குவித்ததற்காக 10 லட்சம் ரூபாய் ரொக்க பரிசோடு ஒரு புத்தம் புதிய டாடா சியாரா காரும் அவருக்கு பரிசாக வழங்கப்பட்டது. இந்த சீசனில் மட்டும் யாரும் எதிர்பாராத விதமாக 72 அசாத்திய சிக்சர்களை பதக்கிவிட்டதற்காக அவருக்கு 10 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டது. இந்த ஆண்டின் சிறந்த இளம் வளர்ந்து வரும் வீரருக்கான விருதை வென்று அதற்காக 10 லட்சம் ரூபாய் பரிசையும் வென்றார். விருதுகள் மற்றும் தனிநபர் பரிசுகள் மூலமாக மட்டுமே அவர் மொத்தம் 55 லட்சத்தை அள்ளியுள்ளார். மேலும் ஐபிஎல் விதிகளின்படி ஒரு வீரரின் ஆண்டு ஒப்பந்த தொகை 1.1 கோடி தவிர அவர்கள் விளையாடும் ஒவ்வொரு போட்டிக்கும் தனித்தனியாக மேட்ச் ஃபீஸ் வழங்கப்படும். அதன்படி வைபவ் சூரியவன்சிக்கு ஒரு போட்டிக்கு 7.5 லட்சம் வீதம் வழங்கப்பட்டது. இந்த சீசனில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி விளையாடிய 16 போட்டிகளிலும் வைபவ் வழங்கினார். இதன் மூலம் அவர் போட்டி கட்டணமாக மட்டுமே அவர் 1.2 கோடி ரூபாய் தனது கணக்கில் சேர்த்துள்ளார்.